ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நமப்பங்கஜ நாபாய நமப்பங்கஜ மாலினே நமப்பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மத்தொன்னினைக் காணாவே. சாத்ரானந்த அவபோதாத்மக அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஆஸ்திக அன்பர் சபைக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவான் குருவாயூரப்பன் கிருபையினாலும் அடியேனுடைய ஆச்சாரிய கிருபையாலும் இந்த திருவோணம் பண்டிகை நன்னாள் அன்று க்ளோரி ஆஃப் குருவாயூரப்பன் அப்படிங்கிற தலைப்புல சில மணித்துளிகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை. ஸ்ரீமன் நாராயணியம் அப்படிங்கிற அந்த கிரந்தம் மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி மகானால் குருவாயூரப்பனுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஹாரம். தியாக பிரம்மமும் தன்னோட கிருதிகள்னாலேயே ஒரு ரத்தனஹாரம் சாத்தினார் பிரபு ராமச்சந்திரமூர்த்திக்கு. அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வாரும் ஸ்ரீரங்கப் பெருமாளுக்கு சாத்தின மாலைதான் திருமாலை. புஷ்பகாரம் சாத்தினா அது வாடி போயிடும். இந்த மகான்கள் சாத்தின ஹாரம் வாடவே வாடாது. ஏன்னா தங்களுடைய அனுபவத்தை ஹாரமாக சாத்துறார்கள் இந்த மகான்கள். இவாளுடைய ஆழ்ந்த பக்தி அனுபவம் தான் இந்த பாமாலை பூரா. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பல க்ஷேத்திரங்கள்ல எழுந்தருளி இருக்கார். நமோஸ்துவ அனந்தாய சகசிரமூர்த்தியே சகசிர பாதாட்சி சிரோரு பாகவேன்னு சொல்றோமே. அனந்த மூர்த்திகள் அனந்த ரூபத்தை எடுத்துண்டு அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு உபாசன முறையோட எழுந்தருளி இருக்கான் எம்பெருமான். ஆராதனை முறையில ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. திருப்பதி சீனிவாச பெருமாளை தனத்தினாலேயே ஆராதனம் பண்ணுவார்கள். செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள் பக்தர்கள் அந்த க்ஷேத்திரத்துல. பணக்கார பெருமாள் அந்த பெருமாள் சீனிவாச பெருமாள். பத்ரிகாசிரமத்தில் எழுந்தருளி இருக்கும் நரநாராயண பெருமாளுக்கு எது பிரீத்தி அப்படின்னா அங்க உட்காண்டு அவரை போலவே தியானம் பண்றதுதான் அவருக்கு பிடிக்கும். அதுதான் அங்க உபாசனை முறை. பண்டரி க்ஷேத்திரத்துல பண்டரிநாதனுக்கு அகண்டமா நாம சங்கீர்த்தம் தான் உபாசனை பத்ததி. ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படிங்கிற நாமத்தை ஒத்தருக்கொத்தர் சொல்லிண்டே இருப்பார்கள். அங்க நாமக்ஷேத்திரம் அப்படின்னே சொல்லுவோம் அந்த பண்டரிபுரத்தை. பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல நிறைய அன்னப்பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிண்டே இருப்பா. அன்னக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரத்தை. குருவாதபுரி அப்படின்னு சொல்ற குருவாயூரப்பனுக்கு எப்பவும் பாகவத ஸ்ரவணம் பண்றதுலதான் ஆனந்தம். பாகவத சப்தாகம் அங்க நடந்துட்டே இருக்கும். அதுதான் ஆராதனை முறை அந்த குருவாயூர்ல. அதனாலதான் நாராயண பட்டத்திரிகள் ஸ்ரீமத் பாகவதத்தையே சாரமாக பிழிஞ்சு 100 தசகங்களாக 1036 ஸ்லோகங்களாக ஸ்ரீமன் நாராயணியம்னு அழகான ஒரு ஹாரமாக தொடுத்து அந்த குருவாயூரப்பனுக்கு சாத்திட்டார். இந்த க்ஷேத்திரத்துக்கும் பாகவதத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த கோபாலனை
யார் ஆராதனம் பண்ணினா அப்படின்னா பரம கிருஷ்ண பக்தனான உத்தவர் ஆராதனம் பண்ணினாராம் இந்த குருவாயூரப்பனை. இவரை ஆதிகேசவ மூர்த்தி அப்படின்னு சொல்லுவா. இந்த மூர்த்திய ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மாவுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. பிரம்மா இந்த மூர்த்திய பிருஷ்ணி சுதபஸ்ங்கிற தம்பதிகளுக்கு கொடுத்தார். அவ இந்த மூர்த்திய தியானம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அப்போ பகவானே சொல்றார், 3 முறை வெவ்வேறு யுகங்கள்ல உங்களுக்கு குழந்தையா வந்து பிறப்பேன் அப்படின்னு சொன்னார். அவளுக்கு குழந்தையா வந்து பிறந்தார் ஒரு தடவை. இவாளே கஷ்யபர் அதிதியாக வரா. அவளுக்கு பகவான் வாமன பகவானாக பிறந்தார். 3வது முறையாக கண்ணனாக அவதாரம் பண்ணினார் தேவகி வசுதேவருக்கு. தேவகி வசுதேவர் இந்த மூர்த்திய மதுரால ஆராதனம் பண்ணிட்டு இருக்கா. யாதவாள்லாம் கூட இந்த மூர்த்திய பூஜை பண்ணியிருக்கா. உத்தவர் இந்த மூர்த்தி முன்னாடி உட்காந்து எல்லா கிருஷ்ண லீலைகளையும் பிரவச்சனம் பண்ணிட்டே இருப்பாராம். நீ காளிங்க நர்தனம் ஆடினே அமைப்ப கிருஷ்ணா அப்படின்னு வரான். கோபிகைகளோட ராசம் ஆடினியே, கோவர்த்தன மலையை உத்தாரணம் பண்ணினியே, இப்படின்னு எல்லா லீலைகளையும் உட்காந்து அவர் முன்னாடி அந்த ஆதிகேசவ மூர்த்தி முன்னாடி உட்காந்து அத்தனையும் சொல்லுவாராம். நாம கூட நம்ம கிரகத்துல உட்காந்து பகவானோட இந்த லீலைகள் எல்லாம் சொல்லலாம். மனசு அவன் கிட்ட நமக்கு ஈடுபடும். அவனும் நிச்சயமா கேட்பான், மாட்டேன்னு சொல்லி எழுந்து போக மாட்டான். உத்தவர் சொன்ன பாகவதத்தை கேட்டு கேட்டு பாகவத பித்து பிடிச்சு போயிடுத்தான் இந்த ஆதிகேசவ மூர்த்திக்கு. கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் துவாரகை சமுத்திரத்துல மூழ்கிடுத்து. அப்போ இந்த மூர்த்திய உத்தவர் தேவகுருவான பிரகஸ்பதி வாயு பகவான் கிட்டையும் 2 பேர்கிட்டையும் கொடுத்து நாராயண சரஸ்ங்கிற தீர்த்தக்கரை கிட்ட பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் உத்தவர். குருவும் வாயுவும் பிரதிஷ்டை பண்ணதனால அந்த இடத்துக்கு குருவாயூர் அப்படின்னு பேர் வந்துடுத்து. இந்த மூர்த்தி துவாரகையிலேருந்து வந்ததுனால இந்த குருவாயூரை தட்சிண துவாரகை அப்படின்னே சொல்லுவா. சிவபெருமான் முதல்ல இந்த இடத்துல தான் வாசம் பண்ணிட்டு இருந்தார். அவர் விஸ்வகர்மாவோட உதவியோட கோவில கட்டினர் இந்த குருவாயூர்ல. எப்படி? கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள. வாஸ்து சாஸ்திரம் குறைவில்லாம இருக்கு இந்த இடத்துல. அதனால தங்கம் வெள்ளிலாம் கொட்டும். இங்க கோடிகள் வந்து குவியும். பக்தர்களுக்கு வேண்டிய வரம் கிட்டும் அப்படின்னு சொன்னார் விஸ்வகர்மா. விஸ்வகர்மாவே சிவபெருமானுக்கு மம்மியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவிலையும் கட்டி கொடுத்துட்டார். ஒரு தடவை ஆதிசங்கர பகவத்பாதர் ஆகாச மார்க்கமா போயின்னு இருக்கார். அப்போ நாரதர் சொன்னார், இங்க குருவாயூர் இருக்கு, அந்த கண்ணனை நம்ம தரிசிக்கலாமே அப்படின்னார். அப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னாராம், விக்கிரகங்கள் எல்லாம் நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னாராம். சொன்ன அடுத்த நிமிஷம் என்னாச்சு அப்படின்னாக்க அவருடைய கால் மடங்கி கீழே விழுந்துட்டார். அந்த இடத்துலயே ஒரு ஓடு ஒண்ணு பிளந்துடுத்து. அது வடமேற்கு துவாரத்துல இன்னும் ஓடே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த குருவாயூரப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பேரழகனையா நான் தரிசிக்காம போயிட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஆதிசங்கர பகவத்பாதர். குருவாயூர்ல அந்த கிருஷ்ணன் எப்படி நிற்பான் அப்படின்னா சங்கு சக்கர கதாபாணியா பத்மத்தோட சதுர்புஜ மூர்த்தியா சேவை சாதிப்பார். காலம்பர 2:30 மணிக்கு நிர்மால்ய சேவை நடக்கும். பக்தாள்லாம் வெளியில நின்றுட்டு இருப்பா. தர போட்டிருக்கும். எல்லாரும் நாராயண 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 அப்படின்னு தான் கோஷம் பண்ணிட்டே இருப்பா. இன்னைக்கும் நீங்க போனாலும் அவ தான் கோஷம் பண்ணுவா. திரைய திறந்த உடனே அந்த ரூபத்தை பார்ப்பார்கள். நாராயணன் அப்படின்னு தோணாது அவளுக்கு. சின்ன கோபாலனா உன்னி கிருஷ்ணனா தோணிடும் அவளுக்கு. திவ்ய கைஷோர வேஷம் அப்படின்னு சொல்லுவா. குழந்தையாகவும் இல்லாம குமரனாகவும் இல்லாம
ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த மாதிரி ஒரு வேஷத்துல காட்சி கொடுப்பானா. திவ்ய கிஷோரனா நின்றுட்டு இருப்பானா அந்த குருவாயூரப்பன். இத்தனை நாழியா எல்லாரும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவா, திரைய திறந்த உடனே எண்டே உன்னி கிருஷ்ணா, எண்டே கோபாலா, எண்டே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை சேவிப்பார்கள். கிருஷ்ண கஷேத்திரம் அனந்தமா இருக்கு. உடுப்பி கிருஷ்ணன் இருக்கான், சீனாஜி கிருஷ்ணன் இருக்கான், துவாரகாதீசன் துவாரகையில இருக்கான், கோகுல கிருஷ்ணன்னு கிருஷ்ணன் இருக்கான் கோகுலத்துல. பல கிருஷ்ண கஷேத்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா சரியான அட்ரஸ் எது கிருஷ்ணனுக்கு அப்படின்னா, கிருஷ்ண துவாரகாதீசன் அப்படின்னு சொன்னோம்னா அது பொருந்தவே இல்லை. கிருஷ்ண கோகுல நந்தன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படி கேள்விப்பட்டதே இல்லை நம்ம. கிருஷ்ணன் பிருந்தாவன விகாரி அப்படின்னாலும் அந்த கிருஷ்ணனுக்கு அந்த அட்ரஸ் பொருந்தல. உடுப்பி கிருஷ்ணன், ஊத்துக்காடு வெங்கட கிருஷ்ணன் இப்படிலாம் சொன்னா அந்த அட்ரஸ் அவனுக்கு பொருந்தவே இல்லை. எந்த அட்ரஸ் அவனுக்கு பொருந்துறது அப்படின்னா, கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொன்னாதான் அந்த அட்ரஸ் அவனுக்கு பொருந்துறது. அங்க போய் இந்த லெட்டர் கரெக்டா போய் சேர்ந்துடும். இதுதான் அந்த கிருஷ்ணனுக்கு சரியான போஸ்டல் அட்ரஸ். கேசவன்கிற ஒரு யானை 1913 பிறந்தது. ஏகாதசிக்கு அந்த யானை சாப்பிடவே சாப்பிடாது. ஸ்ரீவேலி ராத்திரி நடக்கிற போது குருவாயூரப்பனை தூக்கிண்டு ஓடும் இந்த யானை ஒவ்வொரு நாளும். இதுதான் அவனை தூக்கும், வேற ஒரு யானைக்கும் அதை விட்டு கொடுக்காது. அவ்வளவு இஷ்டம் இந்த கேசவனுக்கு பகவான் குருவாயூரப்பனை தூக்கிறதுக்கு. அவனுடைய வெண்ண பிரசாதத்தை கொடுப்பா, அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குருவாயூரப்பனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு இந்த கேசவ யானைக்கு ரொம்ப நன்னா தெரியுமா. எப்பவும் அவனையே பார்த்துட்டு இருக்கும் இந்த கேசவ யானை. ஒரு நாள் அவனோட சந்நிதி முன்னாடியே படுத்துண்டு உயிரை விட்டுடுத்து இந்த கேசவ யானை. அதோட தந்தத்தை தான் குருவாயூரப்பன் மாட்டின்னு இருக்கான். அதோட போட்டோவை அந்த கோவில்ல மாட்டி வச்சிருக்கான். அதே மாதிரி குருவாயூர் கோவில்ல இன்னொருத்தருடைய படத்தையும் மாட்டி வச்சிருக்கார். வேற யாரோட படமும் அங்க இருக்காது. இந்த கேசவ யானை இப்ப சொல்ல போற ஒருத்தர். யார் அவர் அப்படின்னா, சங்கீத வித்வான் செம்பை வைத்தியநாத பாகவதர். அவருடைய படமும் அங்க மாட்டியிருக்கும். இந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் கச்சேரியில குருவாயூரப்பனை பாடிண்டே இருக்கிற போது குரல் போயிடுத்து. இவருக்கு பேசவே முடியல, பாடவே முடியல. இந்தியா முழுக்க எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டார். அவ எல்லார்கிட்டையும் காண்பிச்சார். ஃபாரினுக்கு கூட போனதா சொல்றார்கள். அங்க போயும் சிகிச்சை எடுத்துட்டார்னு சொல்லுவா. எல்லாரும் சொல்லிட்டா ஒன்றும் இல்லை, உங்க தொண்டையில எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு விட்டார். குருவாயூரப்பா, வாயே திறக்க முடியாம பண்ணிட்டியப்பா, எனக்கு குரல்ல கொடுப்பா, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் உன்னோட சன்னதியில உட்காந்து பாடுறேன் அப்படின்னு வேண்டின்றார். குருவாயூர் சன்னதியில ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருந்தார். அவர் அங்க இருந்தாருங்கிறதே ஒரு வியாஜியம்தான். அவர் கஷாயம் போட்டு கொடுத்த குரல் வந்துடுத்து செம்பை வைத்தியநாத பாகவதற்கு அந்த குருவாயூரப்பனுடைய கிருப்பையினால. எத்தனையோ பேருக்கு அந்த நாராயண சரஸ்ல குளிச்சு தோல்வியாதியே போயிருக்கு அப்படின்னு சொல்வார்கள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் வந்து செம்பை வைத்தியநாத பாகவதர் குருவாயூரப்பன் சன்னதி முன்னாடி உட்காந்து பாடுவார். ஒரு தடவை அங்க சன்னதி முன்னாடி பாடின்னு இருக்கிற போதே குருவாயூரப்பனை பத்தி பாடுறார். பாடின்னு இருக்கிற போதே நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற போது அவருடைய மூச்சு பிரிஞ்சுடுது. அப்படின்னா இருக்கணும் ஒரு ஜென்மா. இவருடைய படத்தை தான் மாட்டி வச்சிருக்கா. ஏன் அப்படின்னா, உயிர் மூச்சு பிரிகிற போது குருவாயூரப்பான்னு அவரை நினைச்சாராம். அதனால அவருடைய படத்தை மாட்டி வச்சிருக்கா. வேற யார் படமும் அங்க இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்தை வந்துட்டே இருப்பா அந்த குருவாயூருக்கு. குரூரம்மை அப்படின்னு 90 வயசு பாட்டி பக்கத்து ஊர்ல இருந்து டெய்லி இவனை சேவிக்கிறதுக்கு வருவா. திடீர்னு கேரளால மழை வந்துடும்.
மலையாளிஸ் அப்படின்னாலே எ லேடி வித் அன் அம்பர்லா அப்படின்னே சொல்லுவா எல்லாரும். இந்த 90 வயசு பாட்டி ராத்திரி நின்னுண்டு குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டே நிக்கிறா. யுவாவா அழகனா நிக்கிறவனை பார்த்துட்டே இருக்கா. 90 வயசுக்கும் தினமும் வருவா இந்த பாட்டி. இன்னைக்கு எனக்கு உடம்பே முடியல அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை அவ. வெளியில சோன்னு மழை கொட்டுறது. நம்பூதிரிகள் சொல்ற, போமா போ அப்படிங்கிறார். பாட்டி பாட்டி கிளம்புங்கோ, நட சாத்தா போறோம் அப்படின்னார்கள். அப்பதான் பாட்டிக்கு சுய பிரஜை வந்து வெளியில வந்தா. ஒரே இருட்டு, சோன்னு மழை கொட்டுறது. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, எப்படி போறேன்னே தெரியலையேப்பா, நான் அனாதப்பா, யாரும் எனக்கு கிடையாது, புள்ள கிடையாது, பொண்ணு கிடையாது, கணவன் கிடையாது, பேரன் பேத்தி ஒத்தரும் எனக்கு கிடையாது, எனக்கு யாருமே இல்லையே, என்னை யாரு அழைச்சுண்டு போவா, எப்படி போவேன் தெரியலையே, கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருட்டுல தடவிண்டே போயின்னு இருக்கா. பாட்டி பாட்டி, எங்க அந்த பக்கம் போற? அது காடு அந்த பக்கம், உன்னோட ஊருக்கு தானே போனோம், என்னோட கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்துட்டான். தலையில முண்டாசு கட்டின்னு இருக்கான், கையில ஒரு சின்ன தடி வச்சுட்டு இருக்கான். அவன் தானே நமக்கு துணைவன். இந்த பையன் யாருன்னு அந்த பாட்டிக்கு தெரியவே இல்லை. யாரோ மாடு மேய்க்கிற பையன் அப்படின்னு நினைச்சுட்டா. இவதானே சொன்னா எனக்கு பேரன் கூட கிடையாது அப்படின்னு. நாம புரிஞ்சுக்கணும், கூடவே பகவான் நம்ம கூடவே இருக்கான். மெல்ல அந்த பாட்டியோட கைய பிடிச்சு பிடிச்சு அழைச்சுண்டு போறான் அந்த பையன். இந்த காலத்துல சொந்த புள்ள கூட அப்பா அம்மாவை கிழவா அப்படின்னு நினைச்சுப்பா. இப்ப என்ன கோவில் உனக்கு வேண்டியிருக்கு, வீட்டுல விழுந்து கிடக்க வேண்டியது தானே அப்படின்னு திட்டுவா. ஆனா இந்த குழந்தை இந்த பாட்டிய சமத்தா கைய பிடிச்சு பிடிச்சு வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டான். எப்படி ஒரு உபகாரம் பண்ணியேப்பா, உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்ப்பா, இந்த ஏழை பாட்டிக்கிட்ட என்ன இருக்கு உனக்கு தரத்துக்கு அப்படிங்கிறா. எனக்கு என்ன பாட்டி வேணும், நானும் மாடு மேய்க்கிற பையன், என்னோட இடுப்புல வஸ்திரம் எல்லாம் நனைஞ்சு போயிடுத்து, ஈரமா போயிடுத்து, வேற வஸ்திரம் வேணா தாயே அப்படின்னு கேட்டுது அந்த பையன். இவகிட்ட ஒண்ணுமே வஸ்திரம் கிடையாது, ஒண்ணு உடுத்தின்னு இருக்கா, ஒண்ணு சிகப்பு புடவை ஒண்ணு உலர்த்திருக்கா. அந்த சிகப்பு புடவை ஓரத்தை கிழிச்சு இந்தா இதை கட்டிக்கோ அப்படின்னா அவளுக்கு முன்னாடியே அதை கட்டின்றது அந்த புள்ள ஓடி போயிடுது. அடுத்த நாள் காலம்பர பொழுது விடிஞ்சுது. 2:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் வரா இந்த பாட்டி. நேத்திக்கு தானே ராத்திரி கஷ்டப்பட்டு வந்திருக்கா, ஒரு நாள் பார்க்கலைன்னா என்ன அப்படின்னு தோணாதோ? தோணாலையா அவளுக்கு. கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிண்டே வரா. திற போட்டிருக்கு. எல்லாரும் நாராயண 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 நாராயணா அப்படின்னு சொல்லிண்டே நிற்கிறார்கள். திரைய சட்டுன்னு திறந்தா தீபாராதனை காமிக்கிறா. அந்த குரு ரம்மை பாட்டி பார்க்கிறா. குஞ்சு குஞ்சான திருவடி, பிஞ்சு பிஞ்சான விரல்கள், முத்து முத்தான நகங்கள், அழகான முழங்கால்கள், சதுர்புஜம், சங்க சக்கர கதாபத்மம், அழகான தாமர புஷ்பத்தை கையில வச்சுட்டு இருக்கான். காலம்பர குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு வாழைப்பழத்தை கையில கொடுத்துருப்பா, அதையும் வச்சுட்டு இருக்கானா அந்த குருவாயூரப்பன். உருண்டையான முகம், தாமரை போன்ற கண்கள், எடுப்பான மூக்கு, கூப்பைப்பழம் போன்ற உதடு, கண்ணாடியத்த கபோலம், சுருள் சுருளான கேசங்கள், தலையில ஒரு மயிலிறகு சொருகின்னு இருக்கான். இப்படி பார்த்துட்டே வந்தா டக்குன்னு குழந்தையுடைய இடுப்பை பார்த்துட்டா. அவன் நேத்திக்கு கொடுத்தாளே அந்த சிகப்பு வஸ்திரம், அதோட நிக்கிறானா அவன். ஒரு சிரிப்பு முகத்துல. பிரமிச்சு போயிட்டா. யார்கிட்ட போய் சொல்லுவேன், நான் கொடுத்த வஸ்திரம் இது, நேத்திக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு போய் சொல்லிக்கதான் முடியுமா அவளால? சொன்னாதான் யாராவது நம்புவாளா? நேத்திக்கு மாடு மேய்க்கிற பையனா வந்தான்னு சொன்னா யாராவது நம்புவாளா? இவளுக்கே நேத்திக்கு தெரியலையே அவன் வந்தான்கிறத. கண்கள்ல கண்ணீர் பெருக கைய கூப்பி என் கைய பிடிச்சு நீயாடா என்ன அழைச்சுண்டு போனேன்னு கதற.
பக்தி இருந்தா யாருக்கு வேணா வருவான் அவன், வீடு தேடி வருவான் அந்த மாய கிருஷ்ணன். பத்துடை அடியவர்க்கு எளியவன்கிறார் ஆழ்வார். யாருமே இல்லாத அனாதைக்கு ஆபத் பாந்தனாக வந்துடுவான் அந்த கண்ணன். இந்த குரூரம்மை பாட்டியோட ஞாபகார்த்தமாகவே சிகப்பு கோமணம் கட்டுறதுங்கிற வழக்கம் குருவாயூரப்பன் கோவில்ல இன்றைக்கும் நடக்கிறது. மேல்பத்தூருங்கிற இடத்துல ஒரு நம்பூதிரி குடும்பத்துல பிறந்தவர் நாராயண பட்டத்திரிகள். சர்வ சாஸ்திரத்திலும் பண்டிதர், பாண்டித்யம் உள்ளவர் அவர். பகவான் எப்பவுமே ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து தங்கிட்ட சேர்த்துப்பான். வாத ரோகத்தை கொடுத்துட்டான் இவருக்கு. அந்த ரோகத்தை மட்டும் போக்கிக்க நாராயணியம் பாடல இவர். சம்சார துக்கத்தையே போக்கிக்க இந்த நாராயணியத்தை சமர்ப்பிச்சுட்டார் அந்த குருவாயூரப்பனுக்கு இவர். ஒவ்வொரு அவதாரம் எழுதுற போதும் லைவ் டெலிகாஸ்ட் ஆறது பட்டத்திரிகளுக்கு. பார்த்துட்டே பார்த்து ஒவ்வொரு அவதாரத்தையும் பார்த்து எழுதுறார் நாராயணிய ஸ்லோகத்தை. கண்ணனோட எல்லா லீலையும் பார்த்து எழுதுறார். ராச லீலையை காண்பிக்கிறானா கண்ணன். ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா ஆயிட்டானாம். பாசா மத்தியே வயோகேன்னு ஒரு மரகதமணியும் ஒரு வைடூரியமணியும் தொடுத்தது போல ஜொலிக்கிறார்கள் கோபிகைகளும் கண்ணனும். பட்டமா நின்னுண்டு ஆடுறது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. பார்த்துட்டே இருக்கார். ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீச்ச கலையாமகே. ராசக்கேளிக்காகவே அலங்காரம் பண்ணிட்டு வரலையாம் கண்ணன். அந்த ராசக்கேளியையே பரிபூஷிதம் அப்படிங்கிறார் பட்டத்திரிகள். அதையே பூஷணமாக அணிஞ்சுண்டான் அப்படிங்கிறார். எப்படி ஹனுமாருக்கு வடமாலை சாத்திரமோ அந்த மாதிரி உனக்கு கோபிகா மாலை அப்படிங்கிறார். இந்த கோபிகா ரத்தனங்களை ஜாதிக்க ஒரு ரத்தனம் போல பொறுக்கி எடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். அவ போட்டு இருக்கிற பூஷணங்கள் பலவிதமான வஸ்திரங்கள், அவளோட பாவம் ராகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இப்பேற்பட்ட ரத்தனங்களை பொறுக்கி பிரேம பாசத்தினால தொடுத்து அவளோட கையையே சூத்திரம் போல தொடுத்து ஹாரம் போல ஆக்கி அதோட மத்தியில கண்ணன் தலையில மயிலிறகும் இடுப்புல கிங்கிணியோட பிரகாசிக்கிறானா. கண்ணனோட புஜத்தோட புஜம் உரசிண்டு ஆடுறத பாக்குறார் பட்டத்திரிகள். உன்னோட கேசத்தையும் மயிலிறகையும் பார்த்துட்டேன்டா கண்ணா, உன்னோட திருமுடிய வச்சு இந்த தசகத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அந்த தசகத்தை ஆரம்பிக்கிறார் பட்டத்திரிகள். கேச பாசத்ருத பிழ்ச்சிகா விபித சஞ்சலல் மகர குண்டலம் ஆரஜால வனமாலிகா லலிதம் அங்கார ககன சௌரபம் அப்படின்னு அந்த தசகத்தை ஆரம்பிச்சிருக்கார். இப்படி ஆடிண்டே இருக்கிற போது ஒரு குண்டு கோபிகை வேகமா ஆடிண்டே இருக்கா இல்லையா, அப்படியே சுருண்டு மயங்கி போயிட்டா. அவளை கண்ணன் தன்னோட மார்புல தாங்கிண்டான். மயக்கம் கொஞ்ச நாள் கிச்சு அவளுக்கு தெளிஞ்சுடுத்து. ஆனா அவன்கிட்டேந்து விடுபடுறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அதனால மூர்ச்சையில இருக்கிற மாதிரியே நடிச்சா அப்படிங்கிறதையும் பார்த்தேன்டா கண்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றார், எழுதுறார் அந்த தசகத்துல. அந்த ராசலீலை தசகத்தை ஆனந்தமா முடிச்சுட்டார் பட்டத்திரிகள். பாகவதனுக்கும் பாகவத உத்தமனுக்கும் பாகவதோத்தமனுக்கும் என்ன வித்தியாசம்னு அடியனுடைய குருநாதர் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்லுவார். எவன் எப்பவும் நாராயண பகவான ஹிருதயத்துல நினைச்சுட்டு இருக்கானோ அவன் பாகவதன். எவன பகவான் தன் ஹிருதயத்துல எப்பப்பாரு நினைச்சுட்டு இருக்கானோ அவன் பாகவதோத்தமன், பாகவத உத்தமன். அந்த பகவான் நினைச்சுட்டே இருக்கணுமா. குருவாயூரப்பன் மனசுல இடம் பிடிச்சவர் இந்த நாராயண பட்டத்திரிகள். எப்பவும் நாராயண பட்டத்திரிகள் ஸ்மரணதான் அந்த குருவாயூரப்பனுக்கு. குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா. அன்னைக்கு பாடிண்டே உட்காண்டிருக்கார், தசகத்தை எழுதிண்டே இருக்கார். திடீர்னு ஏதோ தெரியறது, ஒளிப்பிழம்பு மாதிரி தெரியறதே, ஏதோ பிரகாசம் தெரியறதே, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறதே, அக்ரே பஷ்யாமி, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறதே, அக்ரே பஷ்யாமி.
எல்லா கோபிகைகளும் எனக்கு தெரிகிறாளே, உபனிஷத்துக்கள் தான் கோபிகைகள்னு எனக்கு தெரியறதே. நீலமேக ஷாமளனா மயில் பீலியோட நீ நிக்கிறியேடா குருவாயிரப்பா, எனக்கு தெரியறியே. அக்ரே பஷ்யாமி அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதர கலா யாவலீலோபனீயம் பீயூஷா பிளாவிதோகம் ததனு ததுதரே திவ்ய கைசோரவேஷம் தாருண்யா ரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைர் விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைஷ அக்ரே பஷ்யாமி. என் கண்ணு முன்னாடி தெரியுறியேப்பா, அக்ரே பஷ்யாமி, என் கண்ணு முன்னாடி தெரியுறியேப்பா, ஒளிப்பிழம்பா நிக்கிறியேப்பா, சின்ன குழந்தையாவும் இல்லாம குமரனாகவும் இல்லாம திவ்ய கைசோர வேஷம், குழந்தையும் யுவாவும் சேர்ற அந்த தருணம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி திவ்ய கைசோர வேஷம். என்ன அழகுப்பா, என்ன அழகுப்பா நீ, நான் உன்னை பாக்குறேனே. அக்ரே பஷ்யாமி, எனக்கு தெரியறியே, எனக்கு போய் தெரியறியே. அக்ரே பஷ்யாமி, நான் என்ன ஞானியா பிரகலாதனை போல? எனக்கு பாதுரோகம் தாங்கலேன்னு தானேப்பா உன்னை பாடினேன், எனக்கு போய் தரிசனம் தரையேன்னு கதர்றார் பட்டத்திரிகள். நாராயணியம் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவா குருவாயூர்ல. நாராயணியம்ங்கிற பொக்கிஷத்தை கொடுத்தவர் இந்த பட்டத்திரிகள். அவருடைய சம்ஸ்கிருத புலமை எதுல போய் முடிஞ்சுது அப்படின்னா பக்தியில போய் முடிஞ்சுது. அதத்தான் ரோகார்த்தோ முச்சியதே ரோகார் பக்தோ முச்சியேத பந்தனாத்னு சொல்றோம் நம்ம. மங்களம் அடைஞ்சு சர்வ ரோகமும் நீங்கிடுத்து அவருக்கு. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கும் வியாதி நீங்கித்துன்னு சொல்லுவா. அவர் பாடின ஸ்லோகத்தோடு குருவாயூரப்பனுக்கு மங்களம் பாடி அமைகிறேன். குருவாத புரீஷ பஞ்சசாகார்த்தியாம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஷாது ஹிருதி சாபி திசேத் ஹரிஸ்வயம் து ரதிநாதாயுததுல்ய தேஜகாந்தி நாராயண 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 நாராயண.